அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். நாம் தொடர்ந்தும் எங்களோட சமூகத்துக்குள்ள இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். அதில் முக்கியமாக எல்லாமே ரொம்பவே சோதனையான, வேதனையான, கொடுமையான விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த கையடக்க தொலைபேசி, இந்த மொபைல் ஃபோன் பற்றி நாமளும் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது இப்போ ஒரு கொஞ்சம் காலமாக தான் இது அதிகமான பாவனையில் வந்திருக்குது. பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருடத்துக்கெல்லாம் முன்னுக்கு உண்மைக்குமே நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நமக்கு இந்த கையடக்க தொலைபேசி, உண்மைக்கு தொலைபேசினாவே என்னென்னு தெரியாமல் நம்ம வாழ்ந்தோம். அப்போ அந்த நேரத்தில் நாம் இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையும் கொடுக்கலை, ஏதோ ஒரு சொல்லப்போனால் நிம்மதியாக தான் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்ல இருக்குது. ஆனால் இப்போ தொலைபேசி அப்படிங்கிறது எங்கள் மக்கள் மத்தியிலையும் சரி, குழந்தைகள் மத்தியிலையும் சரி, சமூகத்துக்கு மத்தியிலையும் சரி, எல்லாத்துக்குமே அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்குது. அப்போ தொலைபேசி அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த ஒரு தவறும் கிடையாது. ஏன்னா அந்த தொலைபேசியில் எண்ணிலடங்காத நிறைய நன்மையான விஷயங்கள், நன்மை தான் இருக்குது அப்படிங்கிறது என்னோடய ஆணித்தனமான கருத்து. அதை நான் பலமுறை பதிவு பண்ணியிருக்கிறேன். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி நம்ம இந்த தொலைபேசியால் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களை செஞ்சு கொள்கிறோம், தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறோம். அது கல்வியாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், சமூக சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், இந்த மாதிரிக்கே நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இந்த உண்மைக்குமே தொலைபேசி அப்படிங்கிறது எங்களோட வாழ்க்கையில் ஒரு நண்பன் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தொலைபேசி இல்லாமல் ஒரு மனிதனால் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம். அப்போ அது தவறு கிடையாது. ஏன்னா நம்ம இன்றைக்கி குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நிறைய விடயங்களை, நிறைய வேலைகளை செஞ்சு கொள்கிறோம் அப்படிங்கிறத உண்மை. அந்த வகையில் அது வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். அதே நேரத்தில் இப்போ இந்த இளம் பிள்ளைகள், ரொம்பவே சின்ன குழந்தைகள் கையிலையும் இன்றைக்கி நம்ம தொலைபேசியை கையில் கொடுத்துட்றோம். அவங்க பாட்டு கேட்குறாங்களா, இல்லை கேம்ஸ் விளையாடுறாங்களா, இல்லை கார்ட்டூன் பார்க்குறாங்களா, ஏதோ ஒன்றுக்காக நம்ம அவங்களோட கையிலையும் ஃபோனை கொடுத்துட்றோம். அப்போ அவங்க அதை பார்த்து ஏதோ ஒரு சில விஷயங்களை அவங்க படித்து கொள்கிறாங்க, தெரிஞ்சு கொள்கிறாங்க. உண்மை தான். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் குழந்தையோட டைம் போகுது, இதுதான் அன்றைக்கில் இருக்கிற விஷயம். அப்போ இப்படி இருக்கும்போது நாம் சின்ன குழந்தைகள்லையே அந்த ஃபோனை கொடுத்து அவங்க தொடர்ந்து ஃபோனுக்கு அடிக்ட் ஆகி, ஃபோன் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க, ஃபோன் இல்லாமல் தூங்க மாட்டாங்க. ஃபோன் கொடுத்தா தான் நான் எதுவுமே செய்வேன். ஒரு தண்ணி சரி ஒரு கிளாஸ் குடிக்கிறேன்னா கூட நான் எனக்கு ஃபோன் கொடுத்தா தண்ணி குடிப்பேன் இப்படிங்கிற மாதிரிக்கே பெற்றோர்களை மிரட்டுற அளவுக்கு இன்றைக்கி பிள்ளைகள் வளர்ந்து வராங்க. அப்போ இது உண்மைக்குமே ஒரு வேதனையான விடயம். அதே போல் இப்போ கிட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் 2 குழந்தைகள் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12, 11 வயசு தங்கச்சி ஒன்றும், ஒரு 14 வயசு மதிக்கத்தக்க ஒரு அண்ணனும், 2 குழந்தைகள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அதில் அந்த வீட்டில் அம்மா வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்களாம். இப்போ எப்படி இவங்க அப்பாவோட தான் அந்த குழந்தைகள் வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அப்பா ஏதோ ஒரு தேவைக்காக வெளியில் போகும்போது இந்த குழந்தைகள் 2 பேரும் அண்ணன் தங்கை அப்படிங்கல கட்டாயமாக எல்லாமே இருக்கும். ஆனால் சந்தோஷம் இருக்கும், சண்டை பிடிச்சிக்குருவாங்க. இப்படி நமக்கு சொல்ல தேவையில்லை, இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. என்ன அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு தங்கச்சியோட கையில் இருந்த ஃபோனை, அதாவது கையடக்க தொலைபேசியை அண்ணா கேட்டு கொடுக்கலங்கிற அப்படிங்கிறதுக்காக திரும்ப திரும்ப தந்தாலே தான் சொல்லி பிடுங்கி எடுக்க முடியாத நேரத்தில் கடைசியாக இந்த அண்ணன் என்ன செய்ய, தங்கச்சியோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு ஃபோன் எடுக்கிறதுக்காக கழுத்தை பிடிச்சி நெரிச்ச பிறகு அந்த 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 குழந்தை அந்த தங்கச்சி மயக்கம் கீழே விழுந்து இறந்து போயிருக்காங்க. இறந்து போன பிறகு இப்போ இறந்து போயிருட்டாருங்கிற ஒரு 14 வயசு குழந்தைக்கு தன்னோட தங்கச்சி இறந்து போயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த கூட யூகிக்க தெரிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வளர்ச்சி பெற்றிருக்காங்க பிள்ளைகள். அப்போ என்ன பண்ணுறது, நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படிங்கிறவங்க உணர்ந்துட்டு திரும்ப அந்த இறந்து போன தங்கச்சியை கொண்டு தண்ணி, அதாவது நம்ம தண்ணி பிடிக்கிற வாளி இருக்கோ, அந்த வாளியில் தண்ணியிலோட தலையை வச்சு அதுக்குள்ளே வச்சுட்டு வீட்டு பக்கத்துக்கு போய்ட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அப்பா கேட்கும்போது, அப்பா தேடி பார்த்துட்டு கேட்கும்போது தான், தேடி பார்க்கும்போது இந்த விஷயம் வருது. இப்போ இவ்வளோத்தையும் நம்ம போலீஸாருக்கு சொல்லி போலீஸ் விசாரிக்கும் போது இந்த விஷயங்கள் வெளிவந்திருக்குது. உண்மைக்குமே ஒரு வேதனையான விடயம். இதில் என்னன்னு சொல்லி கேட்டால், அந்த பச்சை குழந்தை 14 வயது ஒரு குழந்தை இன்னைக்கு போயிட்டு சிறைவாசம் போகிறதும், அதே போல் தன்னோட தங்கச்சி உயிரிழந்ததும், இன்னொரு தாய் வெளிநாட்டு இந்த குழந்தைகளுக்காக வெளிநாட்டுக்குள்ளேயே போன அந்த தாயோட இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்கும், இந்த தந்தையோட நிலைமை எப்படி இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், இந்த ஒரு குடும்பம் இன்றைக்கி சின்ன பின்னம் ஆகிருச்சின்னு சொல்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு மொபைல் ஃபோன்னால். அப்போ உண்மைக்குமே ரொம்ப வேதனையாக இருக்குது. இன்றைக்கி 1-2 கடை இன்றைக்கி நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம பார்க்குறது குறைவாக இருக்குது, ஆனால் அதிகமாக நடக்குது. எனவே குடும்பமான வரைக்கும் அன்பார்ந்த பெற்றோர்களை, எங்கள் குழந்தைகளுக்காக தான் நம்ம எல்லாமே செய்ய பார்க்குறோம். ஆனால் குழந்தைகள் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் குழந்தைகள் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம செய்கிற விஷயங்களும் சரியாக இருக்கும், அது நிலைச்சிருக்கும். அதை தாண்டி இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் குழந்தைகளுக்கோ குடும்பத்துக்கோ நடக்கும் போது இதில் எந்த ஒரு பலனும் இல்லாமல் போகுது. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை ஒட்டுமொத்த பெற்றோர்களும் தன்னோட பிள்ளைகளோட விஷயத்தில் கவனத்தில் கொள்ளுங்கள். அதே போல் முக்கியமாக இந்த தொலைபேசி அப்படிங்கிற விஷயத்தில் அதிக அளவான கவனம் செலுத்தினா மட்டும்தான் பிள்ளைகளை பாதுகாக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி இந்த தொலைபேசியால் இன்றைக்கி எத்தனையோ விஷயம் நடந்திருக்கு. தற்கொலையாக இருக்கலாம், கொலையாக இருக்கலாம், மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் போய்கிட்டு இருக்குது. அதனால் கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நல்லாயிருக்கும். கட்டாயம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற சொன்னதை ஒவ்வொரு பெற்றோரும் இருக்கணும். அதனால் பிள்ளைகளை பாதுகாக்கணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு கவனம் செலுத்துங்க. நன்றி உறவுகளே.